தானத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் கேளுங்க. அதுவும் அன்னதானத்தை பற்றி. ஒரு முறை ஒரு வறியவர் ஒருவருங்க, அவர் ரொம்பவே பசிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த வறியவர் ஒரு பெண்மணியுடைய வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு, அம்மா எனக்கு பசிக்குதுமா, கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே உள்ளேருந்து வெளியே வந்த அந்த பெண்மணி அவங்களுடைய முகத்தை பார்த்த உடனே அவங்க உண்மையிலேயே பசியில தான் இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அவங்க உள்ள போய் கொஞ்சம் சாப்பாடை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த பிச்சை கேட்குறாங்க இல்லையா, அவர் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த முக்குலையே குழையில தண்ணி இருக்கு பாருங்க, அந்த தண்ணியை போய் நீங்க எடுத்து குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க தண்ணி கொண்டு வந்து கொடுக்கல. ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நாம ஒருத்தருக்கு பிச்சை இடும் பொழுது அவர் உண்மையிலேயே அந்த பிச்சையை ஏற்பதற்கு உரியவரா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு நாம பிச்சை இட வேண்டும். இடம், காலம், பொருள் இந்த எல்லாவற்றையும் நாம் நல்லா தெரிஞ்சிட்டு புரிஞ்சிட்டு செய்ய வேண்டும். ஒருவருக்கு நாம் கொடுக்கும் அன்னதானம் அவரை சோம்பேறியாக ஆக்கிவிடக் கூடாது. இப்போ தண்ணி அவங்க போய் எடுத்து குடிக்கலாம், அதை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு அந்த சோம்பேறித்தனம் அவர் படணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இல்லையா. ஆகவே தான் சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டு அவங்க அதை போய் எடுத்து அங்கே தண்ணி வருது எடுத்து குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதுதான் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாருங்க. பகவத்கீதை 17வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தானம் செய்வது தன் கடமை என கருதி, யாரா இருந்தாலும் தானம் செய்வது அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு உரித்தான கடமை. கண்டிப்பா தானங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எந்த தானம் உரிய இடத்தில் உரிய காலத்தில் தகுதியானவருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. தனக்கு பிரதி உபகாரம் செய்யாதவர் ஆயினும், இந்த பிச்சைக்காரர் நமக்கு எந்த விதத்திலும் நமக்கு அவர் உதவி செய்ய போறது கிடையாது இல்லையா. அப்படித்தாங்க நாம் ஒருவருக்கு தானம் செய்யும் பொழுது அவங்க நமக்கு பதிலுக்கு ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம செய்யறது தான் சாத்வீக தானம் அப்படின்னு சொல்றாரு. தனக்கு பிரதி உபகாரம் செய்யாதவர் ஆயினும் அவருக்கு தன்னலமின்றி கொடுக்கப்படுகிறதோ அத்தகைய தானம் சாத்வீக தானம் அப்படின்னு ரொம்ப அழகா கிருஷ்ணர் சொல்றாரு. ஆகவே தானத்தை சிறந்தபடி செய்து சிறந்த பலனை அடைய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற பகவத்கீதை தத்துவத்தை ஒரு நிமிஷத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.